கண்ணெதிரே தோன்றினாள். சென்டிமெண்ட் எல்லாம் பார்க்காம அதை கழட்டி வீசிரு ப்ளீஸ். இந்த தாலிய கழட்டினா உங்க உயிருக்கு ஆபத்து வந்துருமேங்கிற பயத்துலதான் நான் இதை சுமந்துகிட்டு இருக்கேன். இல்லனா அன்னைக்கே நான் கோயில் உண்டியல்ல கழட்டி போட்டு வந்திருப்பேன். உன் கழுத்துல நான் முறையா தாலி கட்டணும்னு நினைக்கிறேன் சக்தி. நம்ம 2 பேரும் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் தாலியை கேட்டு சொல்றேன். இதை என்னால உங்ககிட்ட வெளிப்படையா சொல்ல முடியல. என்ன மன்னிச்சிரு சக்தி. ஓம் கரை சேர்ப்பவளே போற்றி, ஓம் காக்கும் அன்னையே போற்றி, ஓம் கிள்ளை மொழியாளே போற்றி, ஓம் கீர்த்தி அளிப்பவளே போற்றி, ஓம் குங்கும நாயகியே போற்றி, ஓம் குறை தீர்ப்பவளே போற்றி. அந்த ஆண்டி சொன்னதை கேட்டதும் எனக்கு மூச்சு நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. எனக்கும் தான் அனிதா. எந்த வேலை சொல்றதா இருந்தாலும் இப்படியா சொல்லுவாங்க? ஆதிரா வர. அனிதா, சொல்லுங்க ஆண்டி. யூ ஆர் அ லக்கி டாக்டர் அனிதா. அப்பா அம்மாவோட கல்யாணத்தை மகன் நேர்ல பாக்குறது பெரிய பாக்கியம். இது யாருக்குமே கிடைக்காது, உனக்கு கிடைச்சிருக்கு. ஷியோர் ஆண்டி. அப்பா அம்மா கல்யாணம் பண்றது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஓம் சக்தி உமையவளே போற்றி, சௌந்தரநாயகியே போற்றி, சித்தி தருபவளே போற்றி, சிம்மவாகினியே போற்றி, சீரலாம் தருபவளே போற்றி, சீதலா தேவியே போற்றி, சூடம் ஏந்தியவளே போற்றி. என்ன சிவா, நீ ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுதேப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. டாய், நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற. அது என்னன்னு என்கிட்ட சொல்லு. அப்பா அதை சரி பண்ணி வைக்கிறேன். அம்மா, இங்க வாங்க. இந்த அட்சதையை எல்லாருக்கும் கொடுங்க. சரி, கொடுங்க. தத்துவநாயகியே போற்றி, ஓம் தர்ம தேவதையே போற்றி, ஓம் தரணி காப்பவளே போற்றி. கொடுங்க. ஓம் சக்தி. ஐயா, திருமாங்கல்யத்தை எடுத்து அம்மா கிட்ட கொடுங்க. இந்தாங்க. இங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் உங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்கல. அதனால எப்பவே நான் இதை கழட்டிடுறேன். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து.
நினைச்ச உடனே இப்படி அபசகுணமா போட்டோ கீழே விழுது. சிவா சார், இது உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. நீங்க கட்டின தாலிய நான் விருப்பப்பட்டல சுமக்கல. உங்க உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் வழுக்கட்டாயமா நான் சுமந்துட்டு இருக்கேன். சக்தி, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வா உட்காரு. சக்தி, இன்னைக்கு ருத்ராமா வீட்ல கன்னியம்மன் திருமங்கல்ய பூஜை நடத்துறாங்கன்னு சொன்னியே, அது நல்லபடியா நடந்துச்சா? ரொம்ப நல்லாவே நடந்துச்சுமா. அருண் திவ்யா கல்யாணம் மட்டும் நடக்காம இருந்திருந்தா என்னையும் நிச்சயம் அந்த பூஜைக்கு கூப்பிட்டு இருப்பாங்க. என்னால இனிமே அந்த வீட்டு பக்கம் வர முடியுமானே தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அது சரி, அந்த பூஜையில பூமிநாதன் ஐயா கையால ருத்ராமா தாலி வாங்கிக்கிட்டாங்களா? வாங்கிக்கிட்டாங்கம்மா. எப்படியோ இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்த ரெண்டு பேரு என் பொண்ணால ஒண்ணு சேர்ந்திருக்காங்கன்றத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கம்மா. என்ன தவிர சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒரு தாலியை என் கழுத்துல ஏத்திக்கிட்டு அதை கழட்டவும் முடியாம மறைக்கவும் முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். உங்ககிட்ட கூட அந்த உண்மையை சொல்ல முடியல. என்ன மன்னிச்சிருங்கம்மா. சக்தி, சொல்லுமா. இன்னைக்கு உனக்கு என்னாச்சு? ருத்ராமா வீட்ல பூஜை நடக்குதுன்னா நீதான் அதை பத்தி அவ்வளவு விஷயம் பேசுவ. ஆனா நான் கேக்குறதுக்கெல்லாம் ஒத்த வரையில பதில் சொல்லிட்டு அமைதியா இருக்க. என்னாச்சுமா? அங்க ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. பூஜை ரொம்ப சந்தோஷமா நடந்து முடிஞ்சது. ஆனா அந்த சந்தோஷம் உன்கிட்ட இன்னைக்கு இல்லையே. என்னாச்சு உனக்கு? என்னன்னு தெரியலம்மா. மனசுக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. அது பூஜைக்கான எல்லா வேலையையும் நீ ஒருத்தியே செஞ்சிருப்ப. உடம்பு சோர்ந்து போறப்ப மனசும் சோர்ந்துதான் போகும். கொஞ்சம் இரு, நான் போய் உனக்கு மூலிகை கஷாயம் எடுத்துட்டு வரேன். அதை குடிச்சேன்னா 10 நிமிஷத்துல எல்லா சோர்வும் போயிடும். இரு வரேன். அம்மா, அதெல்லாம் எதுவும் வேண்டாமா. எனக்கு இப்ப உன் மடியில படுக்கணும் போல இருக்கு. படுத்துக்கட்டுமா? என்ன கேள்வி இது? படுத்துக்கோமா. அம்மா, அப்படியே குழந்தையாவே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. வளர்ந்து வயசுக்கு வந்துட்டாலே நமக்கு தெரிஞ்சு எவ்வளோ பிரச்சனை வருது. தெரியாம எவ்வளோ பிரச்சனை வருது இல்லம்மா. அதுதானே உலக யதார்த்தம். பிரச்சனையே சந்திக்காம எப்படி வாழ்றது? நீங்க சொல்ற மாதிரி பிரச்சனையை சந்திச்சு வாழலாம். ஆனா பிரச்சனையே வாழ்க்கையா இருந்தா எப்படிம்மா வாழ்றது? என்ன சொல்ற சக்தி? சும்மா உன்கிட்ட கேக்குறம்மா. எந்த ஒண்ணுக்கும் மனசுதான் காரணம் சக்தி. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு கடந்து போனா எந்த பிரச்சனையும் இருக்காது. அத கடந்து போகாம அதுக்குள்ளேயே இருந்தாதான் நீ சொன்ன மாதிரி வாழ்க்கையே பிரச்சனையாகும். அத கடக்கிறதும் கடக்காததும் நம்ம கையில தாமா இருக்கு. சரியா சொன்ன. பிரச்சனையை கடக்கிறதும் கடக்காததும் நம்ம கையில தான் இருக்கு. நர்ஸ் சரஸ்வதிங்கிறது நான் தான் மேடம். இன்னொரு நர்ஸு கிட்ட என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களா?
நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்க ஃப்ரெண்டு கமலா கடைசி காலத்துல எங்க வீட்ல தான் வேலை பார்த்தாங்க. ருத்ரான்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? தெரியும் மேடம். கமலாவோட கொலைப்பள்ளி அவங்க மேல விழுந்து பாவம் தேவையில்லாத சிரமத்தை அனுபவிச்சாங்க. அந்த ருத்ராவோட அண்ணிதானா? ஓ, அப்படிங்களா மேடம்? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எனக்கு கமலாவை பத்தி சில விஷயங்கள் தெரியணும். நீங்களும் அவங்களும் ஆரம்ப காலத்துல இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு கேள்விப்பட்டேன். அதனால உங்களுக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும்ல, அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். அவங்கள பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்? கமலாவுக்கு ஞாபக மறதி இருந்தது உண்மையா? ஆமா மேடம், உண்மைதான். கொஞ்ச நாளா கோமால இருந்தா. அதுல இருந்து மீண்டு வந்தவளுக்கு பழைய விஷயம்லாம் மறந்து போச்சு. அதுக்கப்புறம் மறந்த விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வந்து நார்மல் ஆயிட்டா. கடைசி காலத்துல ரொம்ப தெளிவா தான் இருந்தா. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அவ நார்மல் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் என்ன பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருந்தா. அவ என்ன பார்த்து ஒரு சில ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தா. அப்படியா? என்ன ரெக்கார்ட்ஸ் கேட்டாங்க? அவ நர்ஸா வேலை பார்த்தப்ப யார் யாருக்கெல்லாம் பிரசவம் பார்த்தாலோ அந்த டீடைல்ஸ் இருக்கிற ரெக்கார்டெல்லாம் எடுத்து வைக்க சொன்னா. நானும் எடுத்து வச்சேன். ஆனா அதுக்கப்புறம் அவ வரவே இல்லை. அன்னைக்கு கமலா ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் எடுத்து வைக்க சொன்னாங்களா? வேற எதுவுமே உங்ககிட்ட சொல்லலையா? சொன்னா மேடம். என்கிட்ட கேட்டுட்டு வெளியே போனவ உடனே திரும்பி என்ன பார்க்க வந்தா. நான் இங்க வந்துட்டு போனத ஒரு ஆளு வேவு பார்த்துட்டு இருக்கான். அந்த ஆள் வந்து அவ எதுக்கு வந்தான்னு உன்கிட்ட விசாரிப்பான். அவன்கிட்ட எதுவும் சொல்லாத, அவனால என் உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்குன்னு சொன்னா. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அந்த ஆள் வந்து உங்களை பார்த்தானா? ஆமா மேடம், என்ன பார்த்தான். அவன் நம்புற மாதிரி அந்த ஆளுகிட்ட ஒரு பொய்ய சொல்லி அனுப்பிட்டேன். அந்த ஆளு பாக்குறதுக்கு எப்படி இருந்தான் சொல்ல முடியுமா உங்களால? கொஞ்சம் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஆமா மேடம், அவன் கொஞ்சம் மீடியம் ஹைட்ல இருந்தான். கிளீன் ஷேவ் பண்ணிருந்தான். முடி கர்லிங்கா இருந்தது. அப்ப நான் பார்த்தப்போ ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஷர்ட் பேண்ட் போட்டிருந்தாரு. ஒயிட் அண்ட் ஒயிட்டா? ஆமா மேடம். இந்த ஆளான்னு பாருங்க. ஆமா மேடம், இந்த ஆளுதான். கமலா உங்ககிட்ட கேட்ட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இப்ப இருக்கா? இல்ல மேடம், ஃபைல்ஸ்ல இருக்கிற ரெக்கார்ட் எல்லாத்தையும் சிஸ்டம்ல ஃபீட் பண்றதுக்காக சீஃப் டாக்டர் எடுத்துட்டு போயிட்டாரு. அதை திரும்ப வாங்குறது கஷ்டம். சரி, நான் கேட்டதுக்காக கமலா பத்தி நிறைய டீடைல்ஸ் சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க மேடம், நான் வரேன்.